எல்லோருக்கும் வணக்கங்க. நான் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா சிவந்திபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கல்லறை தோட்டம், அதாவது சிவந்திபுரத்துக்கும் ஆரம்பட்டிக்கும் உட்பட்ட கல்லறை இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நான் பேசுகிறேன். 2025 நாங்கள் கல்லறைக்கு பட்டா வேண்டி மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது சிவந்திபுரம் கிராமம் 1008 ஹெக்டேர் 34 ஏர் கொண்டது. இதில் என்னென்னா உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், இனாம் ஒழிப்பு நீதிமன்றம், செட்டில்மெண்ட் நீதிமன்றம் எல்லாமே பட்டா வழங்க சொல்லி எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தாச்சு. அப்படி இருந்தும் இதுவரைக்கும் அரசு அதாவது 60 ஆண்டு காலம் ஆட்சிக்கு வந்த இந்த திராவிட அரசுகள் எங்களுக்கு பட்டா வழங்கலை. நாங்கள் எத்தனையோ இடத்துக்கெல்லாம் மனு கொடுத்தாச்சு, யாரும் பட்டா வழங்கலை. அதனால் இன்றைக்கி எங்களுக்கு பட்டா விசாரணைகளுக்கு மட்டும் எல்லாம் பண உதவி பண்ண நம்ம நடராஜன் இன்றைக்கி கல்லறை மேலே மனு வைக்காங்க. இந்த மனுடைய அர்த்தம் என்னென்னா, அதாவது சட்டத்தையும் நீதிமன்றத்தையும் மதிக்காத இந்த திராவிட கட்சிகள், எல்லா கட்சியும் அழிஞ்சாச்சு, இல்லை அழியணும்னு மனு கொடுத்தோம், அழிஞ்சாச்சு. அடுத்தால எங்கள் மேலே பொய்யான வழக்கு, அதாவது திருவாவடுதுறை ஆதீனம் நஞ்சை புஞ்சை குடியிருப்பு மேலே பொய்யான வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அதனால் இந்த திருவாவடுதுறை ஆதீனமும் சர்வ நாசமாகி அந்த பணியாளர்கள்லாம் செத்த சவமாகி சாம்பலாகி அவங்கெல்லாம் இடுகாட்டு கல்லறைக்கு அடக்கமாகணும். மேலும் அரசுக்கு சொந்தமான நிலங்கள், அதாவது அந்த அகஸ்தியர்பட்டி பக்கத்தில் போனீங்கன்னா பார்க்கலாம், அரசுக்கு சொந்தமான நிலங்கள் கிட்டத்தட்ட சர்வே நம்பர் நான் சொல்லுவேன், 145, 144/1, 150, 151, 152, 159/1, 159/2, 162/4, 162/6 இதெல்லாம் சும்மா கடந்த இடம். அகஸ்தியர்பட்டி பகுதியில் சும்மா கடந்த இடங்களை பூராமே நம்ம சிவந்திபுரம் பக்கத்தில் இருக்காங்களே அரசியல் கட்சிகள், எல்லா கட்சியும் தான் சேர்ந்து திருவாவடுதுறை ஆதீன பணியாளர்களும் சேர்ந்து பிளாட் போட்டு விற்றாச்சு. இது அரசுக்குண்டான அந்த ரோடை விற்றாச்சு, அந்த ஓடை தண்ணி போகிற ஓடையும் விற்றாச்சு, எல்லாத்தையும் விற்று காசாக்கி இன்றைக்கி 500 கோடி ரூபாய்க்கு விற்றாச்சு. பாருங்கள், இப்படிப்பட்ட நீசமான செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இது சம்மந்தமாக எல்லா பக்கமும் மனு கொடுத்தாச்சு. கவர்னர் ரவி 4 உத்தரவு கொடுத்துருக்காருங்க, இதை பார்வையிடுங்க சொல்லி, பார்வையிட்டு பட்டா வழங்கன்னு சொல்லியாச்சு. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் இந்த சர்வமாக நாசமாகி போச்சு இந்த திராவிட கட்சிகள்லாம். நாங்கள் இப்போ தற்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்களில் இருக்கக்கூடியவங்களை நாங்கள் நேரடியாக பார்த்து சம்மந்தமான ஆவணங்களை நாங்கள் கொடுக்க போகிறோம். சீக்கிரமாக பட்டா வழங்கன்னு சொல்ல போகிறோம். இது தமிழ்நாடு இனாம் ஒழிப்பு சட்டம், அதாவது மேஜர் இனாம், பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த தமிழ்நாடு இனாம் ஒழிப்பு சட்டம் 1963 படி அதன் உட்பிரிவு 26 அதன்படி தான் இந்த நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கு அரசு. இது 15/4/1965 2 வருஷம் கழித்து தான் அரசு கையகப்படுத்திச்சு. அப்படிப்பட்ட இடத்த இன்றைக்கி திருவாவடுதுறை ஆதீனமும் சிவந்திபுரம் அரசியல் கட்சி எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி பிளாட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது காலப்போக்கில் பார்த்தா பாருங்கள், அரசுக்கு சொந்தமாக இந்த ஹவுசிங் போர்டுங்க இடத்தையும் விற்றுவிட்டாங்க. பெரிய கூத்துனா ஹவுசிங் போர்டு இடத்தையும் விற்றாச்சு. நாங்கள் எத்தனை தடவை மனு எழுதியாச்சு, எந்த பதிலுமே யாரும் கொடுக்க முடியலை. இன்றைக்கி நத்தம் குடியிருப்புக்கு ஸ்டேட்டஸ்கோ திருவாவடுதுறை ஆதீனம் அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் வாங்கியிருக்காங்க குடியிருப்பு பகுதிக்கு. இதுக்கு எந்த ஆவணமும் தாக்கல் பண்ணாமலே அது அப்படி ஆகிருக்குன்னா பாருங்களேன். அரசியல் கட்சிகள்லாம் அந்த நீதிமன்றங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டேட்டஸ்கோ கொடுத்துட்டான். நஞ்சை புஞ்சைக்கு செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் மேலே திருவாவடுதுறை ஆதீனம் தடை ஆணை வாங்கியிருக்கான். இது வரைக்கும் நீதிமன்றத்தில் சென்னையில் நஞ்சை புஞ்சைக்கான ஆவணத்தை திருவாவடுதுறை ஆதீனம் தாக்கல் பண்ணவே செய்யலை. நீதிமன்றம் எவ்வளோ நாளாக கேட்டுக்கிட்டு இருக்குது, தாக்கல் பண்ணலை. இருந்தாலும் விவசாயிகளுக்கு பட்டா வழங்க சொல்லி இது வரைக்கும் தீர்ப்பு வழங்கலை. ஆனால் மற்ற நீதிமன்றங்கள்லாம் தீர்ப்பு வழங்கியாச்சு. அந்த தடை ஆணையை நீக்கிறதுக்கு இந்த அரசு வழக்கறிஞர்களுக்கு கொஞ்சம் கூட சுயமான அறிவு கிடையாது. ஏன்னா எல்லா ஆவணத்தையும் கொடுத்துருக்கோம். அரசுக்கு சொந்த மாதிரி அடிச்சு அதனால் எந்த அதிகாரியுமே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நாங்கள் அண்ணன் பாரதிய ஜனதா கட்சி பொறுப்புலேயும் இருக்காங்க. அடுத்தால தமிழ்நாடு நாடார்பறை ஒன்றிய தலைவராகவும் இருக்காங்க. ஆமாம். அடுத்தால நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட விவசாய அணி பொறுப்பில் இருக்கேன். நன்றி, வணக்கம்.